வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின் விளக்கு மற்றும் மின் விசிறி தேவை என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மின் விளக்கு மற்றும் மின் விசிறி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையத்தில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ள கடைகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று பார்வையிட்டு வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேருந்து நிறுத்தத்தை கட்ட துவங்கும் பொழுது மீண்டும் தங்களுக்கு கடைகளை ஒதுக்குவதாக அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் 30 மாதங்கள் ஆகியும் கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்று வியாபாரிகள் கூறினார்கள். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பேருந்து நிலைய வியாபாரிகளின் சங்க தலைவர் கதிரேசன், தங்களுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை என்றும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் மட்டுமே எங்களுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும், அரசு உடனடியாக கடைகளை ஒதுக்கவில்லை என்றால் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று தெரிவித்தார் கதிரேசன், புதுச்சேரி பேருந்து நிலைய வியாபாரிகளின் சங்க தலைவர். தொடர்ந்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 30 மாதங்களாகவே கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவதிப்படுகின்றனர். அரசுக்கு தேவையான 2 கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளையும் திறக்க வேண்டும். உடனடியாக கடைகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த அவர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்களுக்கு கடைகளுக்கு மின் விளக்கு மற்றும் மின் விசிறி தேவை என எல்ஜேகேவின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். தொடர்ந்து 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் மின் விளக்கு மற்றும் மின் விசிறி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். நம்ம இன்றைக்கி புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே கடந்த 30 மாதங்களாக கடைகள்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியும் இன்னும் கடைகள்லாம் பூட்டி கிடக்குது. இங்கே வசித்து இந்த கடையை சொந்த உரிமையாளர்கள்லாம் இன்றைக்கி அவதிப்பட்டுட்டு அவங்க வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கும் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த குடும்பமே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல. இது மட்டும் இல்லை, வர கஸ்டமர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பயணிகள்லாம் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க. ஒரு டீ காஃபி ஒரு குடிநீருக்கு தண்ணி கூட இல்லாமல் அவஸ்திப்பட்டு இருக்காங்க. ஒரு சாப்பாடு இருக்க இடம் இல்லை. ஆனால் இதே அரசாங்கம் மட்டும் 2 கடையை ஓப்பன் பண்ணி அவங்க மட்டும் ஒரு பால் கடையோ இது வச்சு மட்டும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சட்டம்னா நியாயம்னா எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும். ஒன்று பூட்டியிருந்தால் எல்லாமே பூட்டி கிடக்கணும். அது அரசாங்கம் வேணுங்கன்னா மட்டும் அவங்க கடையை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பொதுமக்களோட அவதிக்கும் இங்கே தொழில் பண்ணுறவங்களோட வாயிலையும் அடித்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக கண்டித்து எதிர்க்கணும். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இதே மாதிரி எப்படி ஹவுசிங் போர்டு பூட்டி கிடந்து இன்றைக்கி ஒரே மாதத்தில் இன்றைக்கி எல்லா உரிமையாளர்களுக்கும் சாவி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு 10-15 நாளில் சீக்கிரமாக முடிவெடுத்து அரசாங்கம் இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த சாவி கடையை கொடுத்து அவங்க சீக்கிரம் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ரோட்டில் போராடுவோம். அதுக்காக நாங்கள் இதை ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அரசாங்கத்துக்கு. நன்றி. சார்லஸாவுக்கு ரொம்ப நன்றி. நல்லதை செய்ய சொல்லும். நாங்கள் நல்லதே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஏழை மக்கள், நாங்கள் மறக்க மாட்டோம். பணக்காரங்க மறந்துடுவாங்க. நாங்கள் ஏழை உயிரிழந்தே மறக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு நல்லது செய்ய நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்போம். நாங்கள் நன்றி. என் பேர் மீரா. ஐயா இங்கே பஸ் ஸ்டாண்டில் அப்படியே பார்வை வந்தார். எங்கெல்லாம் நாங்கள் உக்காந்துக்கிட்ட பார்த்தாரு. எங்கள் கடையும் பார்த்தாரு. இதெல்லாம் லைட்டு இருக்குதாங்க. இல்லை ஐயா, இல்லை ஃபேன் கடை லைட்டு கடை ராவில் கொசு வைப்புது ஐயா, எங்களால் உக்கார முடியல ஐயா நாங்கள் சொன்னோம். போய் உடனே எங்களுக்கு வாங்கியாந்து உடனே கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. சார்லஸ் ஐயாவுக்கு நன்றி. உப்பளம் தொகுதி மக்களின் நலனுக்காக அயராது உழைக்கும் தலைவர் அனிபால் கென்னடி. புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியின் தலைவர், மாநில திமுக துணை அமைப்பாளர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அனிபால் கென்னடி அவர்கள் மக்களின் நலனை முன்னிறுத்தி எண்ணிலடங்காத நலத்திட்ட உதவிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.
துரோகங்களும் சோதனைகளும் சூழ்ந்திருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாது மக்கள் நலனுக்காக தனிப்பட்ட நஷ்டங்களையும் காயங்களையும் பகிர்ந்து கொண்டு அயராது உழைத்து வரும் தலைவராக அனிபால் கென்னடி அவர்கள் விளங்குகின்றார். உப்பளம் தொகுதியின் மக்களின் அடிப்படை தேவைகள் முதல் சமூக நலத்திட்டங்கள் வரை அனைத்திலும் நேரடியாக களத்திலிருந்து செயல்பட்டு மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராக திகழ்ந்து வருகின்றார். அவரது அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையும் பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. மக்கள் நலனே தனது முதன்மை இலக்கு என்ற கொள்கையுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் அனிபால் கென்னடி அவர்களின் சேவைகள் உப்பளம் தொகுதி வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநில மதிமுக சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ துவங்க உள்ள போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் ஹேமா உணவகத்தில் நடைபெற்றது. மாநில அவைத் தலைவர் செல்வராசு தலைமை தாங்கினார். மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்திற்கு தலைமை விருந்தினராக பொருளாளர் செந்தில் அதிபன், மாநில துணை பொதுச் செயலாளர் AK மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் துவங்கி ஜனவரி 14ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பெரும் திரளாக கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும், ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும், இந்த வழக்கை CBIக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்றும், 100 நாள் வேலை திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்து ஹிந்தி சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவாணன், சேகர், எலிசபெத், முன்னாள் அமைப்பாளர் கபிரியல், பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லதுரை, மாநில மகளிர் அணி தமிழ்ச்செல்வி, மஞ்சுளா, மாணவரணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன், சக்திவேல், சரத்குமார், கந்தன், சீராபதி, ராஜ் உட்பட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் நடைபெற்ற ஆரத்தி விழாவில் மணக்குள விநாயகர் கல்லூரி குழுமம் மற்றும் உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். டிசம்பர் 18, 2025 வியாழக்கிழமை மாலை 6 மணியளவில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதிய பைபாஸ் சாலை அருகில் உள்ள சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ஆரத்தி நடைபெறுவது வழக்கம். இதில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் சிறப்பு ஆரத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் டாக்டர் நாராயணசுவாமி கேசவனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வரும் ஜனவரி 1, 2026 அன்று சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெறுவது என்றும், இதில் வேறு எங்கும் இல்லாத வகையில் விநாயகர் முருகருடன் 5.5 அடி பளிங்கு சிலையில் மகாராஜா சாய்பாபா சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து காட்சியளிக்க உள்ளார். இந்த காட்சி வருடந்தோறும் நடைபெற்று வரும் என்றனர். மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாபாவின் புத்தாண்டு தரிசன சேவையில் பங்கேற்று கோவிலுக்கு நன்கொடை அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. வானூர் அருகே ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு
பஞ்சவடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த பஞ்சவடியில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இங்கு ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பாலபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனையடுத்து மாலை 4 மணியளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் கோவில். இங்கு ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை இணைந்த இந்த நாள் அதிக பலன் தரும் வழிபாடாக கருதப்படும் இந்த தினத்தில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களுடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேகத்தூள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெண்ணெய், துளசி மாலை, வெற்றிலை மாலை, வட மாலை சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் உபயதாரர் தர்மாபுரி பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவலர் குழுவின் தலைவர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் ஏராளமானோர் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் தர்மாபுரி ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் மயிலம் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர் நல சங்கத்தின் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா, 2026ஆம் ஆண்டிற்கான டைரி வழங்கும் விழா மற்றும் கௌரவ தலைவர்கள் அறிமுக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வானூர் மயிலம் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கத்தின் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா, 2026ஆம் ஆண்டிற்கான டைரி வழங்கும் விழா மற்றும் கௌரவ தலைவர்கள் அறிமுக விழா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தலைவர் மோகன் தலைமையில் விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு செயலாளர் மூர்த்தி முன்னிலை வகித்தார். பொருளாளர் பாலாஜி, கௌரவ தலைவர்கள் அன்பழகன், மூர்த்தி ஆகியோர் வரவேற்புரையை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்த விழாவில் விழுப்புரம் மாவட்டத்தின் தலைவர் சிவக்குமார், சட்ட ஆலோசகர் ரமேஷ்குமார், ராமதாஸ், சங்க ஆடிட்டர் ஞானவேல், விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சண்முகம், பொருளாளர் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். துணை தலைவர் கனகராஜ், துணை செயலாளர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் நன்றியுரை வழங்கினார்கள். புதுச்சேரி அரசின் அச்சுப்பணியாளர்கள் ஜனநாயக சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது.
புதுவை அரசினர் அச்சக பணியாளர்கள் ஜனநாயக சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள அரசினர் மத்திய அமைச்சக வளாகத்தில் சங்கத்தின் கௌரவ தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது சங்கத்தின் தலைவர் ராமன் வரவேற்று பேசினார். சங்கத்தின் நடவடிக்கைகளை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ் விளக்கி சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் சங்கத்தின் பொருளாளர் விஜயகுமார் நன்றியுரை கூறினார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தகுதியான நபர்களுக்கு MACP விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியின் பொழுது இறந்த ஊழியர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அச்சுக்கோர்க்கும் பிரிவில் உள்ள செக்ஷன் ஹோல்டர் 2 பதவிகளையும் பிளானிங் செக்ஷன் பிரிவுக்கு மாற்றி அங்கு தகுதியான நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். காலியாக உள்ள பிரிவு காப்பாளர் பதவிகளை உடனடியாக வழங்க வேண்டும். விடுபட்ட ஃபோர்மேன், DD/AD பதவிகளை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த அடிப்படை வேலையில் ஆட்கள் எடுக்கும் பொழுது பணியின் பொழுது இறந்த ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். பேப்பர், ஜல்லி கழிவுகளை முறையே டெண்டர் மூலமாக உடனுக்குடன் சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் பேப்பர் குடோனில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்ய வேண்டும். தற்பொழுது டெண்டரில் உள்ளவர்கள் சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தினால் அவர்களை மாற்ற வேண்டும். ஆஃப்செட் பிரிவில் காலியாக உள்ள ஆஃப்செட் மிஷின் மேன், மிஷின் அட்டெண்டன்ட், மெயின்டெனன்ஸ் செக்ஷன் ஃபோர்மேன் ஆகிய பதவிகளை உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் செயல் தலைவர் சரவணன், துணைத் தலைவர் கிருஷ்ணன், பாரதி மோகன், செயலாளர் ஆறுமுகம், உதவி செயலாளர் ரத்னவதி, பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக்கிற்கு எதிராக துணிப்பை வழங்கும் புதிய ATM இயந்திரத்தை பேருந்து நிலையத்தில் புதுச்சேரி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மூலம் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை புதுச்சேரியில் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி விற்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது. அடுத்த கட்டமாக துணிப்பை பயன்பாட்டை மக்களுக்கு அதிகப்படுத்தும் வகையில் பேருந்து நிலையத்தில் தானியங்கி இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இதில் 10 ரூபாய் நாணயத்தை போட்டால் 25 மதிப்பிலான துணிப்பையை தானியங்கி இயந்திரம் தருகின்றது. இந்த புதிய பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இந்த ATM இயந்திரத்தில் 500 துணிப்பைகள் வைக்கப்படும். மக்களின் பயன்பாட்டை பொறுத்து அடுத்தடுத்து பைகள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் செயலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அரசின் அறிவியல் சுற்றுச்சூழல் துறையும் புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமமும் புதுவையிலே ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளை முழுவதுமாக குறைப்பதற்கு பலவிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டில் ஒரு தானியங்கி வெண்டிங் கிளாத் பேக் மிஷின், இதில் நீங்கள் 10 ரூபாய் காயின்ஸ் போட்டாலோ 10 ரூபாய் நோட் போட்டாலோ உங்களுக்கு ஒரு 25 ரூபாய் மதிப்புள்ள நல்ல ஒரு குவாலிட்டியான துணிப்பை வரும். இந்த கேரி பேக் பயன்படுத்துறதுனால பலவிதமான சுற்றுச்சூழல் தீமைகள் ஏற்படுதுன்றது நீங்கள் எல்லாம் அறிவீங்க.
ஆனால் அதுக்கான அல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் வரும்போது கடத்தேர் வரும்போது கையில் பை எடுக்க மறந்து கூட வரலாம். அதனால் அவங்க பிளாஸ்டிக் பேக்கை கொடுப்பாங்க. நீங்கள் இந்த சலுகையை பயன்படுத்தி இவங்க வந்து 10 ரூபாய் காயின்ஸை போட்டு இந்த பேக் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் பைகளோட உபயோகத்தை அறவே புதுவையில் வந்து தவிர்த்து அதை மாற்றுவதற்கான இந்த முயற்சிக்கு பொதுமக்களாக நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று எங்கள் பொதுமக்களாக கேட்டுக்கொள்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் உள்ள அந்த பிளாஸ்டிக் பை உபயோகிச்சா அதுக்கு ஃபைன் மீன் அதுக்கு வந்து ஃபைன் நிறைய போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த மாற்று நாங்கள் கொடுத்ததுனால இனிமேல் அதனுடைய உபயோகம் குறையும் தான் வந்துடும். தெரியாமல் வெளியூர்ல வந்து உபயோகிச்சா அவங்களும் இதை பயன்படுத்திக்கணும். ஃபைன் அதனுடைய நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபைன் ஒரு இதோட மாற்று வழி கொடுத்தோம்னா அதை நிச்சயமாக அவங்க பயன்படுத்துவோம். இதில் 500 பை லோட் பண்ணியிருக்கோம். அது ஒரு வாரத்துக்கும் எவ்வளோ பை விற்பனை ஆகுதுன்றதை நாங்கள் வந்து ஆன்லைனில் கணக்கிட்டு பீரியாடிக்காக அப்படியே புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வீடுகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஸ்மார்ட் மீட்டரை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 3,50,000 வீட்டு மின் இணைப்புகளும் 56,500 வர்த்தக பயன்பாட்டு இணைப்புகளும் உள்ளன. இது தவிர ஒரு விலக்கு திட்டத்தின் கீழ் 35,000 இணைப்புகள் உள்ளன. இதனிடையே 4 மாதங்களுக்கு முன்பு சுமார் 30,000 கோடி மதிப்பிலான புதுச்சேரி மின் வாரியத்தை வெறும் 500 கோடி ரூபாய்க்கு அதானி குழுமத்திற்கு ஒப்படைப்பதற்கான முதல் கட்ட பணிகள் துவங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் பயனாளிகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணியை புதுச்சேரி மின் வாரியத்துறை கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மேற்கொண்டு வருகின்றது. முதல் கட்டமாக அரசு கட்டிடங்கள், வணிக வளாகங்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட வீடுகளில் தற்பொழுது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வீடுகளில் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களுடன் தவளக்குப்பம் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை உடனடியாக நிறுத்த கோரியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து ஸ்மார்ட் மீட்டர்களை மின் வாரிய பொறியாளர்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் ஒப்படைத்தனர். மேலும் புதுச்சேரி மின் வாரியத்தை அதானியிடம் ஒப்படைப்பதற்கான இந்த முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கொம்பாக்கம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திலிருந்து பொதுமக்கள் பால்குட ஊர்வலம் நடைபெற்று ஆலயம் வந்தடைந்து 23 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயராய் காட்சி தந்த ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறையின் சார்பில் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியினை திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள், தொண்டர்களின் கலந்தாய்வு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகி அன்புமணி தலைமையில் அரியாங்குப்பம் தங்கவேல் பாஞ்சாலி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதியின் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரின் வெற்றிக்கு அர்ப்பணிப்போடும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த உழைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது.
மேலும் பூத் வாரியாக அங்குள்ள குறைகளை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் காங்கேயன் சூசைராஜ், புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி, கிராம காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவ காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 400க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது ஆலோசனைகளை வழங்கினார்கள். முன்னதாக இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் தொகுதிக்காக அர்ப்பணித்து கொண்ட பணிகளை நினைவு கூர்ந்து அவர் வழியில் தொடர வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை அனைவரும் முன்மொழிந்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் கல்லூரிக்கு இடையேயான மகளிர் கூடைப்பந்து போட்டியின் பரிசளிப்பு விழா கல்லூரியின் வளாகத்தில் நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான மகளிர் கூடைப்பந்து போட்டி பரிசளிப்பு விழா கல்லூரியின் வளாகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்றது. கூடைப்பந்து விளையாட்டு போட்டியின் துவக்க விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா, இயக்குனர் டாக்டர் ரத்தினசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கூடைப்பந்து பெண்கள் பிரிவு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தி பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரியின் பொது மேலாளர் சவுந்தரராஜன், சிறப்பு அதிகாரி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தி பேசினார்கள். புதுச்சேரி பல்கலைக்கழக விளையாட்டுத் துறையின் இயக்குனர் டாக்டர் இளையராஜா தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளை பார்வையிட்டார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜி தாமஸ் போட்டிக்கான நடுவண் மேற்பார்வையாளராக கலந்து கொண்டு கூடைப்பந்து விளையாட்டுக்கான போட்டி அணியினரை தேர்வு செய்தார். கல்லூரி வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பெண்கள் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 14 கல்லூரிகள், 14 குழுக்கள், ஒரு குழுவினருக்கு 12 பேர் வீதம் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் முதல் பரிசாக புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவிகள் சாம்பியன்ஷிப் கோப்பை மற்றும் சான்றிதழை பெற்றுக்கொண்டனர். 2வது பரிசை பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் மாணவிகள் பெற்றுக்கொண்டனர். 3வது பரிசை அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். 4வது பரிசை புதுச்சேரி கம்யூனிட்டி கல்லூரி மாணவர்கள் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் உடற்கல்வி இயக்குனர் டாக்டர் ராஜவேலு மற்றும் துணை உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற இந்த பெண்கள் கூடைப்பந்து போட்டியில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவிகள் ஆர்வமாக கலந்து கொண்டு விளையாடினார்கள். இந்த விளையாட்டுப் போட்டியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் உடற்கல்வி இயக்குநர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், விளையாட்டு பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் என பல பேர் கலந்து கொண்டனர். பரிசளிப்பு விழாவின் முடிவில் உடற்கல்வி ஆசிரியர் வெங்கடேஷ் அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். பயிற்சியாளர் மீது பொய் வழக்கு, டிஜிபியிடம் பெண் மனு. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த பெண் காவலர் தேர்வு பயிற்சிக்காக கோரிமேடு போலீஸ் மைதானத்திற்கு தினமும் வந்து செல்வது வழக்கம். அப்பொழுது அவருடன் தனது 11 வயது மகனையும் அழைத்து வருவார். பெண்ணுக்கு கோரிமேடு பகுதியை சேர்ந்த பயிற்சியாளர் மதன்குமார், வயது 34 என்பவர் பயிற்சி அளித்து வந்தார். அப்பொழுது தாயுடன் வந்த மாணவனிடம் பயிற்சியாளர் மதன்குமார் ஆபாச செயலில் ஈடுபட்டதாக மாணவன் தனது பாட்டியிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர் இதுகுறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் கடந்த 16ஆம் தேதி புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் பயிற்சியாளர் மதன்குமார் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் நேற்று மாலை புதுச்சேரி காவல் தலைமையகத்திற்கு வந்து டிஜிபியிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு 16 வயதில் சத்தியமூர்த்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு கணவர் சத்தியமூர்த்தி திருமணமானது முதல் மது போதையில் தன்னை அடித்து துன்புறுத்தி வந்தார். அதனால் கடந்த ஜனவரி மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன்.
மேலும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது. இதில் கணவரான சத்தியமூர்த்தி நான் அவர் மீது போக்சோ வழக்கு கொடுத்திருப்பதாக நினைத்து தன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தார். தற்பொழுது நான் காவலர் உடற்பயிற்சி தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றேன். என்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தனக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் மதன்குமார் மீது பொய்யான புகார் ஒன்றை காவல் நிலையத்தில் அளிக்கும் வகையில் செய்துள்ளார். இது குறித்து எனது மகனிடம் கேட்டபொழுது அப்பாதான் அப்படி கூற சொன்னதாக அவன் தெரிவித்தான். பொய் வழக்கு அளித்த எனது கணவர் சத்தியமூர்த்தி மற்றும் அவரது தாய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது மகனை அவர்களிடம் இருந்து மீட்டு தர வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கோலாஸ் நகர் பின்புறம் பிரான்ஸ்வா தோப்பு இறக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட கோலாஸ் நகர் பின்புறம் பிரான்ஸ்வா தோப்பு இறக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்கும் பணியை துவங்கிட வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் இதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளனர். புதிய சாலை அமைக்கும் பணி துவங்கியதில் உள்ளூர் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளனர். பணிகள் நடைமுறையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று அந்த பகுதியில் அதிகாரிகளுடன் இணைந்து பணியில் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த சேவைக்காக பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் புதுவையை சார்ந்த அனைத்து திருசபை போதகர்கள் மற்றும் திருசபை மக்கள் கலந்து கொண்டனர். இதில் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி குறித்தான ஆடல் பாடல் மற்றும் குறு நாடகங்கள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவித்தனர். இவ்விழாவிற்கு பாஸ்டர் பால் விக்டர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை மக்களுக்கு வழங்கினார். இதில் அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டின், அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற கழகத்தின் புதுவை மாநில தலைவர் பாஸ்டர் ஜாய் மற்றும் துணைத் தலைவர் பாஸ்டர் டேனியல், மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் ரவி ஜோசப், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மீட்பரசன், மாநில பொருளாளர் பாஸ்டர் சகரியா, மாநில செயலாளர் பாஸ்டர் சுந்தர்ராஜ், தேசிய இளைஞரணி துணை செயலாளர் பாஸ்டர் தேவா மற்றும் மாநில மண்டல தலைவர் டேவிட் வெங்கடேசன், மாநில செயல் தலைவர் பாஸ்டர் தேவகுமார், மாநில அமைப்பு செயலாளர் பாஸ்டர் பிரான்சிஸ் மற்றும் பாஸ்டர் பிரின்ஸ், பாஸ்டர் விங்க்லர் சாலமன், வழக்கறிஞர் எபினேசர், தேசிய வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான ரா சிவா மற்றும் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மருத்துவருமான நாராயணசுவாமி, வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
IPS அதிகாரி ஸ்வர்ண அம்பிகா அவர்களின் பாதுகாவலர் ரமேஷ் குப்தா. இவர் நாகாலாந்து மாநில காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் தற்பொழுது IPS அதிகாரிக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். இவர் தனது 2 சக்கர வாகனத்தில் மொரட்டாண்டி சுங்கசாவடியிலிருந்து புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். பட்டானூர் அருகே வந்தபொழுது திடீரென குறுக்கே வந்த 2 சக்கர வாகனம் திடீர் பிரேக் போட்டதால் நிலை தடுமாறி அருகில் நின்று கொண்டிருந்த பேருந்து மீது பலமாக மோதியதில் ரமேஷ் குப்தா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த ஆரோவில் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 சக்கர வாகன விபத்தில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.